கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மி சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீஷோவிலேருந்து லாஸ்ட் டே கொரியர் எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. இதை நான் ஏற்கனவே போன வீக் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ரிட்ஜுக்காகவும் முக்கியமாக சில பொருட்களுக்கான ஆர்கனைசேஷன்ற மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்காக தான் முதல்ல உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ரேக்கு இது ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த ட்ரே 2 வரும். ஸோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் உள்ளே வைக்கும் போது அந்த தண்ணி அதில் படாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது 2 ட்ரே வரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நெட் டைப்புன்ற மாதிரி வச்சுக்கலாமே. நான் இது வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரேஸை வாங்கினது கிடையாது. சும்மா மீஷோவில் தேடும் போது தான் நான் பார்த்தேன். ஆனால் ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே கிடையாது. இது பர்சனலாக நான் வாங்கிக்கிட்டது. சும்மா உங்களுக்கு ஐடியாவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைஸஸ் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ இது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இப்போ ஸ்டார்டிங்கில் காமிச்சேன். ஸோ இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே vlogலேருந்து இது எப்படி யூஸ் பண்ணுறேன் நான் காமிக்கிறேன். ஸோ மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கில் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், பெருசாக நான் காமிக்கல. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9 o'clock, என்னோடய 9 o'clock to அந்த 12 o'clock எஎப்படி ஒர்க் சீக்கிரமாக நான் பிளான் பண்ணி பண்ணுறேன்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ குட்டீஸை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. எக்ஸாம் டைமுன்றதுனால உங்களுக்கு ஆஃப் டே தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம வீட்டு வேலைகள் எப்படி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 9 o'clock வரும்போதே பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்டாக 2 days ஒன்ஸ் நான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். பட் இந்த வாட்டி 3 days ஒன்ஸ்ன்ற மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்போது அதுக்கு தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கடைக்கு அப்பப்போ போயிட்டுருக்க முடியாதுன்றதுனால இந்த வாட்டி வாங்கி ஸ்டோர் பண்ணி பார்க்கலான்றதுக்காகவே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எந்தெந்த வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதுன்னு எல்லாமே பிரித்து வச்சுட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக க்ரீன் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுங்க, அது அவ்வளோ ஹெல்த்தி சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் கார்னு, டொமேட்டோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸ் ஆஃப் வெஜிடபிள் நம்ம சாப்பிடுவோம். பட் க்ரீன் வெஜிடபிள்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த பாக்ஸில் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா குட்டி குட்டி பாக்ஸாக தான் இருக்குது. மற்றபடி இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் வெஜிடபிள்ஸ் கெட்டு போகவே இல்லை. ஏன்னா கேரட்டு, பீன்ஸ் எப்போவுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு உப்புமா பண்ணுறோம்னா டக்குன்னு கேரட் போட்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 1 வீக்காக வச்சுருந்தேங்க. கேரட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதில் நெகட்டிவ் என்னென்னா 1/4 kg மேலே உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பெரிய பாக்ஸுன்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் 6 பாக்ஸ் வருது. ஸோ அதனால் இன்னொரு பெனிஃபிட்னா நம்ம 1/2 kg 2 பிரித்து 2 பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 6 பாக்ஸு நல்ல டீலில் தான் வாங்கியிருந்தேன். வேணா ப்ராடக்ட் கோடோ இல்லை லிங்க் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். எனக்கு மீஷோவில் எப்படி இது பண்ணணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இதில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதுக்காகவே. ஸோ இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடுக்கி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கடன்னு பண்ணிட்டேன். அதை பண்ணி முடித்த உடனே எனக்கான டைம் கொஞ்சம் நேரம் அந்த 10 minutes உட்காந்து அப்பாடா அந்த பேப்பரை பார்த்தா அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ மார்னிங் ட்ரிங்க் ஏதாவது ஒன்று குடிப்பேன். இன்றைக்கி ஜீரக வாட்டர் மட்டும் தான் நான் குடிக்கிறேன். ஸோ குடிச்சிக்கிட்டே இன்றைக்கான நியூஸ் மட்டும் சும்மா அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். டீப்பான இன்ஃபர்மேஷன் படிக்க டைமே இருக்காது. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கடற்கரை நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நியூஸ் பேப்பர் முடித்த உடனே அடுத்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா என்னோடய யோகா டைம். பிரேக்ஃபாஸ்ட் இதுக்காகவே நான் சாப்பிடாமல் இருக்கேங்க. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிட்டுட்டோம்னா டக்குன்னு என்ன ஆகிடுது, ஒரு லேசி ஆகிடுது. சரி அப்புறமா செஞ்சுக்கலாம், ஈவினிங்கில் பண்ணலான்னும் போது நம்மளால் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் நான் யோகா பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் இருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸை கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம பண்ணிவிடுவோம். அதுதான் என்னோடய மோட்டிவேஷனே. நம்ம பண்ண முடியுமா நீங்கள் எப்படி கேட்குறீங்க. பட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண சொல்லலை. கொஞ்சம் டைமை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துன்னா கொஞ்சமாக நீங்கள் ராகி கஞ்சி மாதிரி ஒரு 8 o'clock போல் குடிச்சிட்டா கூட நீங்கள் 9:30 or 10 o'clock அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் மார்னிங் ஏதாவது ஒரு ட்ரிங்க்கோ ஏதாவது ஒன்று குடிச்சிருங்க. பட் வாட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பட் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க. தோசை, இட்லி அப்படி ஹெவியாக சாப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா யோகாக்கான பலனே இருக்காது. கண்டிப்பாக அது ரொம்ப ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் ஹெல்த்துக்கு. ஃபிட்யூபரோட வீடியோ எப்போவுமே பார்த்துட்டு பண்ண உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன். அவரோட யோகா செஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் முடித்த உடனே கரெக்டாக டைம் பாருங்கள். 10 o'clock கிட்டத்தட்ட ஆக போகுது. அந்த 9 to 10 இதான் என்னோடய ஷெட்யூல். கடன்ட்டு அது 1 hour எனக்கு டைம்ன்ற மாதிரி ஓடிப்போச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ளே வரலாம். எப்போவுமே க்ளீனாக கிச்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மார்னிங் ஷெட்யூல் இப்படி தான் ஓடும். கிச்சன் இப்படி தான் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்ட பிறகு தான் இந்த க்ளீன்லாம் நான் எப்போவுமே பண்ணுவேன்.
குழந்தைங்களுக்கு ஆஃப் டே இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு எப்படியும் லஞ்ச் பேக் பண்ணி தான் ஆகணும். அதை விட எக்ஸாம்ன்றதுனால எனக்கு மார்னிங் கொஞ்சம் ரிவிஷன் கொடுக்கறதுக்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்ற மாதிரி தான் மார்னிங்கில் ஓடிட்டுருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்லாம் சிம்பிளாக பண்ணிப்பேன். ஸோ குழந்தைங்களுக்காக தான் அந்த 1 வீக் அப்படின்ற மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் சைட் பை சைடில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி மக்கான் தான் முக்கியமாக வந்து நான் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். மக்கான் பற்றி ஷார்ட்ஸில் போட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக அது யூபியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ். இது பாப்கார்ன் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இதில் இருக்கிற பொருட்கள் அவ்வளோ ஹெல்த்தியானது. முக்கியமாக கால்சியம் நிறைய இருக்குது. நான் மோஸ்ட்டாக பாரிஸ் போகிறப்போ ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே நார்மல் ஷாப்பை விட பாரிஸில் உங்களுக்கு நல்ல டீலில் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கொஞ்சம் நல்ல ஆஃபர்ஸில் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பசிக்குதா, டக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுமா, அந்த டைமில் இது செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ஹெல்த்தி. இதுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஒரு வேலை பண்ணிகிட்டே கடை நம்ம அடுத்த க்ளீனிங் வேலைலாம் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியம் மிக்ஸி க்ளீன் பண்ணுறது, கேஸ் ஸ்டவ் கிட்ட க்ளீன் பண்ணுறது, அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். டைமிங் தான் அந்த 1 ஹவருக்குள்ளே கடன்னு பண்ணணும். 10 to 11 கிச்சன் டைம் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். எப்பயும் ஷெட்யூல் போட்டு வச்சுப்பேன். அந்த 11 o'clock கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கலாம். கடன்னு பண்ணிட்டு வரேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கான மோட்டிவேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போதும் அமைதியாக இருப்பவன் பேசிவிட்டான் என்றால் அவன் பொறுமையை இழந்து விட்டான் என்று அர்த்தம். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவன் திடீரென அமைதியாகி விட்டான் என்றால் அவனது மனசு உடைந்து விட்டது என்று அர்த்தம். எவ்வளோ ஒரு நல்ல லைன்ஸ் பாருங்களேன். நம்ம லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்போம். சில பேர் அமைதியாகவே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கோவப்பட்டு அவங்க வார்த்தைகள் விட்டு பேசும்போது தான் அவங்க எவ்வளோ அவங்க பொறுமையை இழந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு உள்ள அமைதியாகிடுவாங்க. என்னடா இது இவங்க அமைதியாகிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு விதமான ஒரு மாற்றம் வந்திருக்கலாம், சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பாதிச்சிருக்கலாம், அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மனுஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யார் யார் எப்படி இருக்காங்கன்ட்டு புரிஞ்சு வாழுங்க. எல்லோரும் கூட சேர்ந்து இருங்க, எப்போவுமே ஒத்துமையாக இருங்க. இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது கூட மக்கானா வச்சுருக்கேன், அப்புறம் ரைத்தா பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் லஞ்ச் தான், பட் ஹெல்த்தியாக பண்ணணும். ப்ரோட்டீன், கால்சியம்னு இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்க லஞ்ச் சாப்பிட வருவாங்க ஆஃப்டர்நூன் போல் தான். ஸோ அது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்டீல் பொருட்களாகவே நிறைய யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நீங்கள் அதிலேயே வச்சிடலாம். அலுமினியத்தை விட இந்த மாதிரி ஸ்டீலில் நீங்கள் மாறிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 minutes டைம் தான். அதுக்குள்ளே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டு அடுத்த வேலைகள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சாப்பிட்டு வந்த பிறகு தான் இந்த டைமை பார்த்தேங்க. இந்த கிளாக் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நின்று போயிடுச்சு போல் இருக்குது. 3:13 பார்த்த பிறகு என்னடா டைம் இப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா எப்போவுமே கிச்சனில் ஒரு கிளாக் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக குக்கிங் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் அதை கவனிக்கவே இல்லை போல் இருக்குது. இப்போ தான் அந்த பேட்டரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வேலை தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் டைம் எப்படி இழுக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி பேட்டரி மாற்றுறது, சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணணும். வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் நம்ம ஹோம் மேக்கராக இருக்கும் போது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னங்க நீங்கள் ஜாலியாக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியாக தானே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாகவே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டில் சின்ன வேலைகளும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி. ஆனால் நம்ம அழகாக பார்த்து பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலை நான் சொல்லுவேன். யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. நமக்கு தெரியும், நம்ம குடும்பத்துக்கு தெரியும் நம்ம எப்படி உழைக்கிறோம், எப்படி செய்கிறோன்ட்டு. அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்கள் வீடு நீங்கள் அழகாக பண்ணுறதும் க்ளீனாக வச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஹோம் மேக்காக இருக்கிறது நீங்கள் பெருமையாக நினச்சிக்கணும். ஒரே வாட்டியாக கிச்சனை க்ளீன் பண்ணுறதை விட அப்பப்போ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ், மிக்ஸிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி சமையல் முடிக்கிறீங்களா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பூச்சி வராது, குப்பைகள் சேராது. ஸோ க்ளீனாக இருக்கும். எப்போவுமே நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நேற்று குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிவிஷன் கொடுக்குற வேலை போயிட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் க்ளீனிங் வேலைலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். குழந்தைங்களோட படிப்பு தான் எனக்கு அந்த டைமில் முக்கியம். ஸோ நைட்டு வந்து பெருசாக கிச்சன்கிட்டே வரலை. டின்னர் சாப்பிட்டு அப்படியே போட்டுட்டு போய் குழந்தைங்கிட்ட போய் உட்காந்துட்டேன் படிப்பு சொல்லித்தரத்துக்கு. ஸோ அதனால தான் எனக்கு மார்னிங் அவ்வளோ வேலை, பாத்திரம் எல்லாமே இப்படி இருந்தது. அதே போல் டிஷ்வாஷ் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்கள் வந்து கையில் கழுவுற வேலையும் இருக்குது. எல்லாத்தையுமே டிஷ்வாஷரில் போட முடியாது. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். டிஷ்வாஷர் பற்றி செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக ரிவ்யூ போட்டிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. இன்றைக்கி டேப்லெட் போட்டு தான் நம்ம டிஷ்வாஷர் லோட் பண்ண போகிறோம்.
அப்புறம் இபி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இபியில் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரலைங்க. கொஞ்சம் யூனிட் ஓடும். வாஷிங் மிஷின் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி அந்த இன்சைட் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஸோ அதை மட்டும் ரீஃபில் பண்ணுறேன். அந்த ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ சில விஷயங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். மோர் தென் 10 months ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வரல எனக்கு. நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களது எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். மோர் தென் 10 days கழிச்சு தான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரால் எடுத்து வச்சிடலாம். டிஷ்வாஷர் டோர் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பனிங் இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணும் போதே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே போல் பிளாஸ்டிக் பிவிசின்றதுனால ஹாட் வாட்டர் அதை வாஷ் ஆகும்போது மிஷின் ஹாட் ஆகும். அதனால இல்லை ஹீட் வரலான்றதுக்கு நான் ஓப்பன் பண்ணி எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுக்காக நான் போய் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சாமான் கழுவுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கொஞ்சம் போரிங்காக போகும். அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதாவது ஒரு யூடியூபர்ஸோட வீடியோஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் பார்ப்பேன். அதை பார்த்துக்கிட்டே நம்ம வேலை பண்ணும் போதும் கேட்டுகிட்டே வேலை பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம பாட்டு கடற்கடன்னு வாஷ் பண்ண போகிறோம். அந்த வாஷிங் பண்ணுற டைமே உங்களுக்கு போகிறதே தெரியாது. இந்த மாதிரி தான் இந்த வீடியோஸோ சாங்ஸ் ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். மிக்ஸி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் போடாதீங்க. கத்தி இதெல்லாம் போடாதீங்க. அதோட ஷார்ப்னஸ் போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் கையிலேயே வாஷ் பண்ணிப்பேன். சாப்பிங் போர்டெல்லாம் நான் மோஸ்ட்டாக கையிலேயே வாஷ் பண்ணிப்பேன். ஸோ வந்துட்டு பேசிகிட்டே கடகடன்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். கிச்சன் பாருங்கள் பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக கிச்சன் வேலைகளை முடிச்சாச்சு. ஸோ லேடிஸ்க்கு கிச்சன் க்ளீனாக இருந்தால் அடுத்தடுத்த வேலை அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாக முடிச்சிடலாம். ஸோ பேசிகிட்டே பாருங்கள் பெட்டெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வீடை ஃபுல்லாக பெருக்கிடுவேன். இந்த வேலை கிச்சனை முடிச்ச உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். வீக்லி 3 times தான் வீடை வந்து ஃபுல்லாக மாப் போடுவேன். ஆனால் மற்ற டைம்லாம் ஜஸ்ட்டு கூட்டி விட்டாலே உங்களுக்கு போதும். ஆனால் குப்பை எங்கேருந்து வரும்னே தெரியாது. டெய்லி ஒரு 3 வேலை பெருக்கினா கூட வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிக்க கரெக்டாக 12 o'clock ஆகிடும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கான டைமுன்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களும் அழகாக வந்தாச்சு. கூட்டிட்டு வந்த உடனே அவங்களோட வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் தான். அவங்க கொஞ்சம் விளையாடட்டும் எல்லாமே பண்ணட்டும்னு விட்டுருவேன். அப்புறமா படிக்க வைக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் நான் ஃபோன் மொபைல் டிவி எதுவுமே கிடையாது. குழந்தைங்களோட படிப்பு தான் முக்கியம். எக்ஸாம் டைமில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வைங்க. அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த எக்ஸாம் தான். ஸோ கரெக்டாக வந்து ரிவிஷன் கொடுங்க. அப்போ தான் உட்காந்து படிக்க வைக்காதீங்க. ரிவைஸ் பண்ணாலே போதும். அவங்களே அழகாக எழுதிட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லா குட்டீஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.